ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். 2006ஆம் ஆண்டு அப்துல் கலாம் அவர்கள் ஐஎன்எஸ் சிந்து ராக்ஷாக் அப்படிங்கிற நீர்மூழ்கி கப்பல்ல பயணம் செஞ்சாங்க. இதன் மூலியமா நீர்மூழ்கி கப்பல்ல பயணம் செஞ்ச முதல் குடியரசுத் தலைவர் அப்படிங்கிற சாதனை புரிஞ்சாரு. ஸோ இந்த வரிசையில சமீபத்தில் கோவா, கர்நாடகா, ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட தற்போதைய குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் கர்நாடகா மாநிலத்தில் கார்வார் துறைமுகத்தில் கல்வாரி வகையைச் சேர்ந்த ஐஎன்எஸ் வாக்ஷீர் அப்படிங்கிற நீர்மூழ்கி கப்பல்ல பயணம் செஞ்சாங்க. இதன் மூலமா நீர்மூழ்கி கப்பல்ல பயணம் செஞ்ச இரண்டாவது குடியரசுத் தலைவர் அப்படிங்கிற சாதனை புரிஞ்சிருக்காங்க. மேலும் நீர்மூழ்கி கப்பல்ல பயணம் செஞ்ச முதல் இந்திய பெண் குடியரசுத் தலைவர் அப்படிங்கிற சாதனையும் இவங்க தான் புரிஞ்சிருக்காங்க. ஸோ இதன் மூலியமா என்ன அப்படின்னா, இந்தியாவோட கடல்சார் பாதுகாப்பு திறன், தயார் நிலை ஆகியவை வெளிப்படுத்தணும், அதை உறுதி செஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ இந்த பயணத்தின் போது பார்த்தீங்கன்னா, கடற்படையோட தலைமை தளபதியான அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி அவர்களும் நம்மளுடைய திரௌபதி முர்மு அவர்கள் கூட பயணம் செஞ்சிருக்காங்கங்க. இந்த மாதிரி தகவல்கள் தெரியணும் அப்படின்னா நம்மளோட வராண்டா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.